அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு எல்லாருக்குமே மிக மிக அத்தியாவசியமான பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று தேய்பிரை அஷ்டமி. இன்றைய தினம் நாம் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீப வழிபாட்டை, அதுவும் வீட்டிலிருந்தே செய்கின்ற ஒரு தீப வழிபாட்டை முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்று தேய்பிரை அஷ்டமி. இன்றைய தினம் நம்ம எப்பயுமே தேய்பிரை அஷ்டமின்னு சொன்னாலே கால பைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற தேய்பிரை அஷ்டமி. செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டால் நம்முடைய முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ, நீங்கள் தெரிஞ்சு வழிபடுறீங்களா தெரியாமல் வழிபடுறீங்களா அப்படின்னு தெரியாது, ஆனால் தன்னை நம்பி சரண் அடைந்த ஒருத்தரை நிச்சயம் முருகப்பெருமான் கைவிடவே மாட்டாருங்க. இது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு கருத்து. ஏன்னா அப்பேற்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நம்முடைய முருகப்பெருமான். உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தால் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய கடன்கள் தீரணும், உங்களுக்கு நோய் தீரணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆகணும், குழந்தை பேரு கிடைக்கணும். குழந்தை பேருக்காக எத்தனையோ பேர் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டுறாங்க. நிறைய பேருக்கு நிறைய பலன்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை, இந்த பதிவை நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைம்மா அப்படின்னு நினச்சா கூட, நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இருக்கும் பார்த்தீங்களா, காலையில் ஒரு 6 to 7, அப்படி முடியாதவங்க மதியானம் 1 to 2, எங்களுக்கு அந்த 2 வேலையும் முடியாது அப்படிங்கிறவங்க ராத்திரி 8 to 9. இந்த வேலையில் இது செவ்வாய் ஹோரை. இந்த வேலையில் நம்ம ஒரே ஒரு தீபம், ஃபஸ்ட்டு ஒரு நெய் தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி பாருங்களேன். இல்லாட்டி நெய்யில் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஒரு ஏற்றி பாருங்களேன். ஏற்ற நிறைய மாற்றங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் நீங்கள் அந்த ஹோரையில் வைக்கிறீங்களோ, அந்த ஹோரை எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கடன்கள் தீரத்துக்காக நீங்கள் வேண்டி நீங்கள் செவ்வாய் ஹோரையில் யார் ஒருத்தங்க தீப வழிபாட்டை மேற்கொள்கிறீங்களோ நிச்சயம் அவங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன்கள் கண்டிப்பாக தீருங்க. இப்போ நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஆனால் நம்ம சேனலில் நிறைய புதிய சகோதரிகள் வந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்றக்கூடிய மாலையில் ஏற்றக்கூடிய ஒரு வெற்றிலை தீபம். உங்கள் வீட்டில் ஒரே ஒரு வெத்தலை மட்டும் தான் உங்களுக்கு அன்றைக்கி கிடைக்குதுன்னா, ஒரே ஒரு வெத்தலை மட்டும் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஒரு அகல் தீபம் வச்சு நீங்கள் ஒரு தீபம், ஒரு நெய் விளக்கு இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏதாச்சும் ஒன்று ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கலாம். இல்லை எங்கள் கிட்ட வெத்தலை நிறையா இருக்குது அப்படின்னா 6 வெற்றிலைகள் ஒரு தட்டில் ஒரு பித்தளை தட்டில் 6 வெற்றிலைகள் பரப்பிக்கோங்க. அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதோட காம்புகள்லாம் நம்ம தனியாக கிள்ளி வச்சிடணும். மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நடுவில் அந்த 6க்கும் இந்த நடுவில் சென்றால் ஒரே ஒரு அகல் தீபம்ங்க. அகல் தீபத்துக்கு நெய் விட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் வச்சு பாருங்களேன். இந்த 6 வெற்றிலைக்கு நடுவு எரியிற அந்த தீபம் இருக்குது பார்த்திங்களேன், வெத்தலை தீபம், அது உங்களுடைய அதை சாட்சாத்தமாக அந்த முருகப்பெருமான் தான் அங்கே இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தாராளமாக நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுவோம், நம்ம பிரச்சனைகள் எல்லாமே எப்படி ஒரு மனசு விட்டு சொல்லுவோம், அதே மாதிரி மனசு விட்டு ஆத்மார்த்தமாக சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுங்க. குழந்தை வரம் வேணுமா, இல்லை சொந்த வீடு கட்டணுமா, இல்லை இடம்லாம் விற்காமல் அப்படி உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது, அந்த பணம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஆஃபீஸில் இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும், ப்ரொமோஷன்ஸ் வேணும், அது மாதிரி நினைக்கிறீங்களா, என்ன வேணாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ஒரு வெற்றிலை தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். ஏற்ற நீங்கள் நிச்சயமாக ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க. ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிற ஒரே கருத்து தான், நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்வோம், 4 பேருக்கு சொல்வோம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயம் தெரியுங்க. நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு இதுவுமே பரிகாரங்கள் பூஜைகள் இதுக்கு ரொம்ப செலவுகள்லாம் கிடையாது. இந்த வெற்றிலை தீபத்துக்கு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நல்லது நடந்துச்சுன்னா நல்லது தானங்க நமக்கு. அதனால் நிச்சயம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க நம்ம இந்த கால பைரவருக்கு இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி தேதிக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணால், அதுவும் ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாடு. நிச்சயம் எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலுமே, அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலும் நிச்சயம் அடையுங்க. இந்த ஒரு தீப வழிபாடு எப்படி எந்த நேரம் ஏற்றுறது, இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு 4 வரி மந்திரம், இதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறோம்.
நம்மளை காக்கும் கடவுள் ரொம்ப ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை டக்குன்னு ஒரு கூப்பிட்ட குரலுக்கு காப்பாற்றுவார் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காலபைரவர் தாங்க. அவரை வழிபட வேண்டிய ஒரு ஏற்ற நாள் உகந்த நாள் எதுன்னு கேட்டால் தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி நம்ம யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் சனி பகவானுடைய எல்லா தோஷங்கள், சனி தோஷமாக இருக்கட்டும், 7.5 சனி, நமக்கு அஷ்டம சனி, கண்டக சனி, எப்பேற்பட்ட சனி தோஷமும் நிவர்த்தியாகும். ஏன்னா நம்ம சனி பகவானுடைய குரு தான் காலபைரவர். அதனால் நமக்கு சனி தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகுங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலபைரவரை நம்ம எல்லா வித கெடுதல்களிலிருந்து நம்ம நிச்சயம் காப்பாற்றுவாருங்க. பைரவர் அப்படின்னு சொன்னாலே பக்தர்களுடைய பயத்தை நீக்குபவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் கூப்பிட்டு நம்ம டக்குன்னு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி அவர்கிட்ட இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்கணுன்னா உங்களுக்கு கை மேலே பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இவரோட அருள் நமக்கு இருந்ததுன்னா அஷ்ட சித்தி, எல்லா சித்திகளுமே நமக்கு கைகூடுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட காலபைரவர் நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். ஏன்னா சிவபெருமானுடைய அம்சம்தான் இந்த காலபைரவராக கருதப்படுறார். நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்ப்புகள், இது எல்லாத்தையுமே பலம் இழக்க செய்து நம்மை கண்டிப்பாக காப்பாற்றி நம்மை வாழ வைத்து அருளுவாருங்கிறது காலபைரவருடைய ஒரு ஐதீகமான ஒரு கருத்துக்கள், ஒரு ஆன்மீக கருத்துக்கள். நம்முடைய இன்றைய தினம் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாட்டங்க. இதில் 2 வழிபாடு சொல்கிறோம். ஒன்று கோவிலில் போய் நம்ம ஏற்றுகிற ஒரு தீப வழிபாடு. இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்களால கோவிலெல்லாம் போய் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ இன்று இரவுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏற்றுகிற இன்னொரு எளிமையான ஒரு பூஜை முறையை நம்ம இன்றைக்கி சொல்லலாம். ஃபஸ்ட்டு கோவிலில் போய் ஏற்றுகிற தீப வழிபாட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி கோவிலில் எல்லா கோவிலுமே ராகு கால பூஜைகள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது 3லேருந்து ஒரு 4:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும். அப்போ நீங்கள் போகலாம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி ஈவினிங்க்கு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் கோவிலுக்கு போக முடியுதுன்னா அப்போ கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். என்ன ஒரு தீபம்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் ஒரு அகல் விளக்கு, அதில் கடுகு எண்ணெய், இந்த கடுகு எண்ணெயானது பைரவருக்கு உரிய ஒரு எண்ணெய். கடுகு எண்ணெய் ஊற்றி ஒரு சிகப்பு நிறத்திரி, நம்ம நார்மலாக எல்லா விளக்குமே ஒரு பஞ்சத்திரி தான் போடுவோம், ஆனால் சிகப்பு நிறத்திரி மட்டும் போட்டுட்டு ஒரு தீபம் மட்டும் இன்றைக்கி ஒன்று ஏற்றி பாருங்கள். இதில் நீங்கள் போகிறப்பே வெளியில் கண்டிப்பாக செவ்வரளி பூ கிடைக்கும், இல்லாட்டி செம்பருத்தி பூ கிடைக்கும். எது உங்களால் முடியுதோ சிகப்பு நிற பூக்கள், அந்த பூக்களால் சுவாமி கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த ஒரு தீபம் மட்டும், ஒரு கடுகு எண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். உங்களுடைய எப்பேற்பட்ட பண பிரச்சனையும் நிச்சயம் தீருங்க. நம்ம உங்களுடைய எவ்வளோ கடன் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அடையும். ஒரு சிலருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்க அடுத்தவங்க பாவம் ஒருத்தங்க கடன் கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க பணத்தை திருப்பி அடைக்காமல் ஒரு மணி இழுத்தடைச்சிட்டு ஒரு மணி ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பண பிரச்சனைகள் கூட நீங்கள் இந்த நேரம் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வருங்க. அவங்களே உங்ககிட்ட இது மாதிரி பணம் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீபம் தான் இந்த கடுகு எண்ணெய் தீபம். நீங்கள் ஆத்மார்த்தமாக பைரவர்கிட்ட சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம், பைரவருடைய மந்திரம், இந்த மந்திரத்தை நிச்சயம் 11 முறை நீங்கள் சொல்லணுங்க. அது என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, ஓம் சூலஹஸ்தாய வித்மஹி ஸ்வான வாகாய தீமஹி தன்னு பைரவ பிரசோதயாத். இந்த எளிமையான மந்திரமானது பைரவருடைய ஒரு காயத்ரி மந்திரம். நீங்கள் குறைஞ்சபட்சம் 11 தடவை சொல்லுங்கள். இல்லை அதுக்கப்புறமும் உங்களால் சொல்ல முடியும்னா எவ்வளோ தடவை நம்ம சொன்னாலுமே நமக்கு அவ்வளோக்களோ பலன். நிச்சயமாக இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வரப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட்டு, அன்னைக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கலாம். நமக்கு ரொம்பலாம் அதுக்காக தனியாக இது பண்ண முடியலம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் கோவில் போயிட்டு வர வழியே ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு கோவில் பக்கத்துலையோ இல்லை வீட்டு பக்கத்துலையோ திருநாய்கள் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த திருநாய்களுக்கு இந்த தானமாக கொடுத்து பாருங்களேன், அது பைரவருடைய முழு அருள், முழு கடாட்சம் நிச்சயம் கிடைக்குங்க. நம்ம அடுத்த என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே ஏற்றக்கூடிய ஒரு எளிமை. நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு இருக்குங்க. அந்த அகல் விளக்கு நல்லா நீங்கள் கழுகி சுத்தமாக வச்சுக்கலாம், இல்லை புதுசும் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம். அதில் சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் மட்டும் விட்டு ஒரே அந்த பித்தளை தட்டு கடையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். ஏற்றிட்டு அதில் 7 மிளகு, 7 மிளகு மட்டும் போதுங்க. வேறு எதுவுமே அதை முடிச்சு கட்டுறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். அந்த எரியிற அந்த தீபத்தில் 7 மிளகு மட்டும் போட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள்.
எப்பேற்பட்ட கடன்கள், உங்களுடைய கோடி கடன்களாக இருந்தாலுமே அது அடையிறதுக்கான வழி ஏதோ ஒரு வகையில் அந்த நம்ம கடவுள் வந்து நமக்கு அதை காமிச்சு கொடுப்பாரு. அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பாதையானது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம இது மாதிரி வீட்டில் சின்ன சின்ன பரிகாரங்கள், தீபங்கள், இந்த தீபத்துக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்காது. இந்த மிளகு தீபத்துக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம ஏற்றுகின்ற தீபத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இன்றைய தினம் நீங்கள் ராத்திரி இந்த பதிவை எப்போ பார்த்தாலுமே உங்கள் பூஜையில் சின்னதாக ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கங்கள், செல்வ வளங்கள் எல்லாமே அதிகரிக்கும். அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து உங்கள் 2 சின்ன தீப வழிபாட்டு முறைகள், தீப முறைகள், அதோடைய ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.